பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். காலையிலே உங்களை பார்ப்பது, சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆம், இந்த நல்ல வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வேதம் என்ன சொல்லுகிறது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் நமக்கு கையில ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அது என்ன? சமாதானம் பண்ற ஊழியம். சமாதானம் 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 என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்று வேதத்தில் சொல்லி, சமாதானத்தின் தேவன் என்று நம்முடைய தேவனை வேதத்தில் அழைத்திருக்கிறார்கள். ஆம், அவர் சமாதான காரணர். இருதரத்தாரையும் ஒன்றாக்க அவர் சமாதான காரணரானார் என்று யூதர்களையும் புறஜாதி மக்களையும் ஒன்றிணைக்கிற சமாதான காரணர். பகையாய் நின்ற நடுச்சுவரை தகர்த்து சிலுவையினாலே அதை கொன்று ஆண்டவர் இருதரத்தாரையும் சமாதானப்படுத்தினார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் வித்தியாசம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார். ஆம், இந்த அருமையான காலையில் நான் சொல்லுகிறேன், சமாதானம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது, அங்கே சுவிசேஷம் சொல்ல போகும் பொழுது அந்த ஆட்களை பார்த்து சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லும். இந்த வீட்டை வாழ்த்துங்கள். அந்த வீட்டில் சமாதானத்துக்கு பாத்திரமான ஆள் இருந்தா நீங்க சொன்ன சமாதானம் அங்கே நிலைக்கும் என்று அவர் சொன்னார். சமாதானம் என் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சமாதான வாய்க்காலாக இருங்கள். உங்கள் வீட்டிலே உங்களால் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். உங்கள் சபையிலே உங்களால் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்தில் உங்களால் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். இல்லை, எங்கே போனாலும் சமாதானத்தை எடுத்து செல்லுங்கள். நீங்கள் எந்த ஒரு நபரோடு பேசினாலும் உங்கள் வார்த்தையை கேட்கிற அந்த நபருக்கு சமாதானமாக இருக்க வேண்டும். நாம் எங்கேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு தவறான விஷயத்தை கூட நாம் செய்யக்கூடாது. நாம் எங்கே போனாலும் அங்கே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். சில நேரங்களிலே பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பேசலாம், அதுவும் சமாதானத்தோடு பேசப்பட வேண்டும். அந்த பேச்சினுடைய முடிவில் சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். சில நேரங்களில் சில பேச வேண்டிய விஷயங்களை பேசுவது தவறல்ல, அதை நிதானமாய் பேசி முடிவிலே சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் முடிவாக இருக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு சமாதானத்தை நிலைநாட்டுகிற தேவ பிள்ளையாய் இருந்து சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு விசுவாசியாய் இருக்கும்படி உங்களை மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு சமாதான தூதுவர் போல வைப்பாராக. என்னை ஒரு சமாதான தூதுவனை போல கர்த்தர் வைப்பாராக. நம்ம எல்லாம் சமாதானத்திற்கே காரணர்களாக இருப்போம். நம் மூலமாக எந்த சமாதான கேடும் வராமல் கர்த்தர் உதவி செய்வாராக. அவை உங்கள் வீடு சமாதானமா இருக்கட்டும், வேலை ஸ்தலம் சமாதானமா இருக்கட்டும், இருதயம் சமாதானமா இருக்கட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. இந்த நேரத்தில் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், இருதயத்திற்குள்ள தேவ சமாதானத்தை நீர் அருளி செய்யும்படியாய் நான் கேட்கிறேன். சமாதானத்தினால் நிரப்புங்க. அவர்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை எடுத்து செல்ல கிருபை கொடுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். துதிகன மகிமை உங்கள் ஒருவருக்கே ராஜா, இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஆமென்.